குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய பராபவ ஆண்டில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. கும்பராசிக்கு 7 சனியில் கடைசி இறுதி கட்டத்தில் இருக்காங்க. அதாவது பாத சனி. இந்த பராபவ ஆண்டு முழுதுமே சனி வந்து 2ஆம் இடத்துல குருவோட வீட்டில் தான் இருக்கார். அதனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இதனால் வரைக்கும் ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இனிமேல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலையும் அவங்களுடைய படிப்பு விஷயத்துலையும் நிறைய உதவி பண்ணிட்டு இருந்திருப்பார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குருவுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சமடைய போகிறாரு. 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. அந்த 6ஆம் இடத்துல போயிட்டு குரு வர்றதுனால இவங்களுக்கு அதிக கடன் ஏற்பட ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் உடல் ரீதியாக பிரச்சனைகளும் ஏற்படும். அடிக்கடி வியாதிக்காக சில பிரச்சனை பணம் செலவு பண்ணக்கூடிய சூழலும் இருக்கும். எதிரிகள் அதிகமாக இவங்களுக்கு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எது தொட்டாலும் நிறைய விரோதத்தன்மை ஏற்படும். ஸோ தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்களும் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளலாம் அதிக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவுடைய சஞ்சாரத்தால் ஏற்படும். அப்போது ஒரு மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். இருந்தாலும் குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடத்தை விழுறதால வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேலையிலும் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. சுப விரயங்கள்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதனால் சுப விரயங்களுக்காகவே இவங்க கடன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். ஏன்னா குரு வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதால கடனை எப்படியாவது இவங்களுக்கு வாங்க வச்சிடுவார். அதாவது வேறு நிர்பந்தத்தின் காரணமாக அதிக செலவுகள் காரணமாக கடன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டும் செலவு செய்யக்கூடிய சூழலும், ஏன்னா 7 சனி இருக்குது. அதே போல் ஒரு சில சுப நிகழ்வுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தமும் இவங்களுக்கு ஏற்படும். இதனால் அதிக செலவுகள், இந்த செலவுகளை சமாளிக்க முடியாமல் அக்கம் பக்கத்துலலாம் கடன் வாங்குவாங்க. அதனால் அவங்களோட சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இருக்கும். இவங்க கொடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க சொன்ன நேரத்தில் இவங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். 10 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாங்கன்னா 20 ரூபாயில் போய் நிற்கும். அதுபோல் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுறதால ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ராசிக்கு உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம்லாம் அவங்களுடைய பேச்சினாலேயே அவங்களுக்கு அமைய சான்ஸ் இருக்குது. ஃபாரின் அம்பாசிடர்ஸ், ஃபாரின் டூர் போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம். குரு அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு வந்து சிம்மத்துலேருந்து இந்த ராசியை பார்ப்பார். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம் காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைகிறதும், நண்பர்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் அமையும். இப்படிப்பட்ட அமைப்பில் குருவுடைய பார்வை இந்த ராசி மேலே விழும். 11ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் விழுறதால இந்த காலகட்டமும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு டைம். இந்த வருஷம் கடைசி 4 மாதத்தில் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் ஓரளவு லாபகரமாக இருக்கும். ஸோ இந்த 4 மாதத்தில் இவங்களால் லாபத்தை பார்க்க முடியும். ஓரளவுக்கு கடன்லேருந்து மீண்டு வெளியில் வர முடியும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, திருப்பி இந்த குரு தன்னுடைய வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 6ஆம் இடத்துக்கு வந்துட போகிறார். அப்போது 27 ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பார்த்தோன்னா 6ஆம் இடம் திருப்பி ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் பலனை தான் கொடுக்குது. அதனால் குருவுடைய இந்த பயிற்சி ஒரு 4 மாதத்துக்கு இவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்னு சொல்லலாமே தவிர, ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் 12ஆம் இடத்துக்கு போவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்துல வர்றது ஓரளவுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணம்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டுக்காக ஒரு சில இடங்களுக்கு போய் செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்படி கும்பராசிக்கு இந்த பராபவ ஆண்டு நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டு. ஏற்கனவே 7 சனியோட பிடியில் இருக்கும்போது எப்போல்லாம் குருவுடைய பார்வை சனியை விட்டு விலகி இருக்கோ மறுபடியும் அவங்க 7 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்திப்பாங்க.